டச் எக்ஸ்பெடிஷனுக்கு தலைமையாக இருந்த என்பி ஹாண்டியஸ் அப்படின்னு சொல்லப்படுற க்ரூஸில் இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு வகையான இல்னஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. அதோட பேர் தான் ஹேண்டா வைரஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்படுற இந்த நேமை நீங்கள் நிறைய வீடியோவில் கேட்டிருப்பீங்க, ஹேண்டா வைரஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமான் கைஸ், ஐ எம் கே சாய் பிரசாத் அண்ட் திஸ் இஸ் யுவர் வாண்டட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷிப்பில் இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஃபீவரு, ப்ரீத்திங் இல்னஸ், பினோமோனியா அப்படின்னு சொல்லப்படுற இல்னஸ், இந்த மாதிரியான இல்னஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த ஷிப்பில் இருந்த பாதி மெம்பர்ஸுக்கு, பாதி பேசஞ்சர்ஸுக்கு கிரிட்டிக்கலான இல்னஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 பேசஞ்சர்ஸ் இந்த இல்னஸ் மூலயமா இறந்துருக்காங்க. WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த லேட்டராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஹேண்டா வைரஸ், ஹேண்டா வைரஸோட ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் அப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஹேண்டா வைரஸ்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஹேண்டா வைரஸ்னா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மைஸ், ராடன்ஸ், இந்த மாதிரியான எலி வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டா வைரஸ் அவங்க கிட்ட இருந்து தான் மெயினாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஹேண்டா வைரஸ் எப்படி ஹியூமன்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ரேட்ஸோட டெட் பாடிஸ், அடுத்தது சலைவா, அதோட ரேட்ஸோட சலைவா, அடுத்ததாக ரேட்ஸோட ட்ராப்பிங், இப்போ அதை நம்ம அதை ரொம்ப நாள் கழிச்சு டச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஹேண்டா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, இது இப்படியும் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னும் வேற எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராடன்ட்டோட வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து நம்ம டஸ்ட் பார்ட்டிகல் சேர்த்து நம்ம ப்ரீத் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஹேண்டா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே சமயம் ராடன்ஸ், அதாவது பெரிய எலிகள், அதுங்க நம்மளை கடிச்சதுன்னா இது நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இது ரொம்ப ரேரான, எல்லா நேரத்துலையும் ராடன்ஸ் கடிச்சு ஹேண்டா வைரஸ் வந்து வராது. ஆனால் அந்த ராடன்ஸுக்கு வந்து ஹேண்டா வைரஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹேண்டா வைரஸ் வந்து. நெக்ஸ்ட்டு கண்டாமினேட்டட் ஃபுட், ரொம்ப நாளாக கண்டாமினேட் பண்ணி சாப்பிட்டோம்னா இது ஈஸியாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். மோஸ்ட்லி ஹேண்டா வைரஸ் வந்து பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் சவுத் அமெரிக்காவில் மட்டும் ஆண்டஸ் வைரஸ், அதாவது இந்த ஹேண்டா வைரஸில் ஒரு வகை, அங்கே சவுத் அமெரிக்காவில் நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ். சரி, இந்த ஹேண்டா வைரஸை பற்றி இவ்வளோ சொல்லிட்டேன். சரி, இது என்ன டிசீஸை வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் டிசீஸ் ஹேண்டா வைரஸ் பல்மோனரி சிண்ட்ரோம். இது மோஸ்ட்லி நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவில் தான் தென்படும். லங்ஸில் பரவக்கூடிய ஒரு டேஞ்சரஸான டிசீஸ். இயர்லி சிம்டம்ஸ் என்னன்னா, சரி இதுதான் எல்லா டிசீஸ் வந்தாலும் ஹார்ட் அட்டாக்கே வந்தால் கூட நம்மளுக்கு இயர்லி சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த டிசீஸ்க்கும் இயர்லி சிம்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 90 to 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்மளுக்கு ஜுரம் வரும். ஜுரம் வந்தவுடனே மசில் பெயின் ஆரம்பிக்கும். மசில் பெயின் வந்தவுடனே மயக்கம் வர மாதிரி ஆகும். அடுத்த லெவலில் தலைவலி வரும். மயக்கம் வரனால தலைவலி வரும். நெக்ஸ்ட்டு வாமிட் எடுப்பீங்க, டிசினஸ் வரும். இயர்லி சிம்டம்ஸ். இந்த இயர்லி சிம்டம்ஸ்லேயே நீங்கள் இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்றத டயக்னாசிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு 0% டேமேஜ். சிவியர் சிம்டம்ஸான சீரியஸ் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். லங்ஸ் ஃபுல்லாக ஃப்ளூயிட் ஆகிடும். ஃப்ளூயிட் அதிகமாகிட்டனால ஆக்சிஜனுக்கு போகிற இடமே இருக்காது. அதனால் லோ ஆக்சிஜன் ஆகிடும். லோ ஆக்சிஜன் ஆயிடுச்சுன்னா ஆர்கன்ஸுக்கு பிளட்டு ஒழுங்காக சப்ளை ஆகாது. ஸோ ஆர்கன் ஃபெயிலியர் ஆகும். இந்த சிவியர் சிம்டம்ஸில் இதை டயக்னாசிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து 99% டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இயர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, டயக்னாசிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் இது திருப்பியும் வரவே வராது. ஆனால் இதுவே சிவியர் சிம்டம்ஸ் காட்டும் போது நீங்கள் டயக்னாசிஸ் பண்ணிங்கன்னா திரும்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டிசீஸ். நம்ம செகண்ட் டிசீஸை செகண்ட் டிசீஸோட பேர் ஹெமோர்ஹாகிக் ஃபீவர் வித் ரெனால்ட் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் வந்து யூரோப்லேயும் ஏசியாலையும் ரொம்ப காமன். அதாவது நம்ம ஏசியா கண்ட்ரியும் யூரோப்பிய கண்ட்ரிலையும் இந்த டிசீஸ் வந்து ரொம்பவே காமன் சொல்கிறாங்க. இந்த ஃபார்மான ஹேண்டா வைரஸ் கிட்னியை தான் மெயினாக டார்கெட் பண்ணும். சரி, இதோட சிம்டம்ஸை பார்க்கலாமா. ஹை ஃபீவர் முதல்ல வரும். அடுத்ததாக ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். வாயில் ரத்தம், அடுத்து மூக்குலேருந்து சில நேரத்தில் ரத்தம் வரும். நெக்ஸ்ட்டு கண்லேருந்து ரத்தம் வரும். அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் வரும். பிளட் ப்ரெஷர் ரொம்பவே லோ ஆகிடும். இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா ஹை பிளட் ப்ரெஷர் தான் இப்போ நிறைய பேரை பார்க்க முடியுது. அதனால் லோ பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லோ பிளட்
லோ பிளட் ப்ரெஷர் ஆனனால கிட்னி ஃபெயிலியருக்கு உண்டாகும். கிட்னி டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆனனா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, எலிங்க கிட்ட இருந்து தான் இந்த ஹேண்டா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. எலி வகையில எது வந்து ரொம்பவே காமனா ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னா, எலி எல்லாமே ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, வகைகளும் இருக்குது. எலிக்கு வகைகளும் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது எது காமனா ரொம்பவே அதிகமா இந்த இல்னஸ் வந்து ஸ்ப்ரெட், டீர் மைஸ், காட்டன் ரேட்ஸ், ரைஸ் ரேட், ஃபீல்ட் மைஸ். இந்த ஹேண்டா வைரஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 8 நாள்ல என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? ஸ்டேஜ் 1, ஃபர்ஸ்ட் ஃபீவர் வரும், அடுத்து ஜலதோஷம் பிடிக்கும், அடுத்து பாடி பெயின் அதிகமாகும், டயர்டு ரொம்பவே ஆவீங்க. ஏன்னா பாடி ரொம்ப மசில்லாம் ரொம்ப பெயின் கொடுக்குறனால நம்மளுக்கு டயர்டு அதிகமாகும். ஸ்டேஜ் 2, காஃபிங், ரொம்ப இரும்பல் அதிகமாகும். நார்மலா வர இரும்பலை விட ரொம்பவே அதிகமா இரும்பல் வரும். அடுத்து செஸ்ட் வந்து டைட்டா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். உங்களுக்கு பிரீத்திங்ல வந்து ப்ராப்ளம் வரும். நீங்க மூச்சு விடும்போது ஷார்ட்டா மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டேஜ் 2 வரைக்கும். ஸ்டேஜ் 2 வரைக்கும் இருக்கிற இந்த இதெல்லாம் நார்மலான சிம்டம்ஸ்லாம். சிவியரான ஸ்டேஜ் பார்க்கும்போது, சிவியரான ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட டெத்துக்கு கூட வாய்ப்பு. இந்த ஹேண்டா வைரஸை எப்படி டாக்டர்ஸ் வந்து டயக்னைஸ் பண்றாங்கன்னா, பிளட் டெஸ்ட் மூலியமாகவும், பிசிஆர் வைரஸ் டெஸ்ட் மூலியமாகவும், செஸ்ட்ல எக்ஸ்ரே எடுப்பாங்க, இல்லைன்னா சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. ஆக்சிஜன் லெவலை மானிட்டரைஸ் பண்றதுனால கூட இந்த வைரஸை டயக்னைஸ் பண்ண முடியும் டாக்டர்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கியூர்லாம் கிடையாது. ஊசி போட்டவொடனே இப்போ COVID-19க்கு ஊசி கண்டுபிடிச்சாங்க, அது ஒரு ஸ்பெசிஃபிக் கியூர். இதுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கியூரே கிடையாது. டாக்டர்ஸ் வந்து வெறும் ஆக்சிஜன் சப்போர்ட்டும் ஐசியூ கேரும் மட்டும்தான் அவங்களால தர முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினீங்கன்னா சர்வைவல் சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ இந்த வைரஸ், இந்த மாதிரியான கொடூரமான இந்த வைரஸ்லேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எலிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலிகள் வர இடத்தெல்லாம் அடைச்சி விட்டுருங்க. அடைச்சிட்டு உங்கள் வீட்டை க்ளீனாக வச்சிங்கனாலே போதுங்க. இந்த எலிகள்லாம் வரவே வராது. எலி தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே சமயம் க்ளீனாக சாப்பிடுங்க. கண்டாமினேட்டட் ஃபுட்ஸை தவிர்த்துருங்க. ரேட்ஸோட டெட் பாடிஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும் போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கின்னு, மூஞ்சில் மாஸ்க் போட்டுக்கின்னு க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா அதுலேருந்து வர ஸ்மெல்லுலேருந்து கூட உங்களுக்கு ஹேண்டா வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க, ஜாலியாக இருக்கலாம். சரி, இந்த ஹேண்டா வைரஸ் வந்து பேண்டமிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பேண்டமிக்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. COVID-19 மாதிரி நம்மளை 2 வருஷம் வீட்லேயே உட்கார விட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ நீங்கள் உங்களை நீங்களே க்ளீனாக வச்சுக்கினீங்கன்னா, உங்கள் வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கின்னு, எலிகள்லாம் வர இடத்தெல்லாம் அடைச்சி விட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஹேண்டா வைரஸை பற்றி கவலையே பட தேவையில்லை. நல்லா க்ளீனாக இருங்க கைஸ். டாடா, பை பை.